ஹாய் இன்ஜினியர்ஸ், வெல்கம் டு சிவில் இன்ஜினியர்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் டிகிரி ஸ்டாண்டர்ட் சிவில் இன்ஜினியரிங்க்கு கொஷின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஆஸ் பர் IS 10262/2019 in mass concrete structure the generally used grade of concrete and a higher size of coarse aggregate are respectively. அதாவது ஆஸ் பர் IS கோட் 10262 படி மாஸ் கான்கிரீட் ஸ்ட்ரக்சருக்கு எந்த கிரேட் வந்து கான்க்ரீட் யூஸ் பண்ணுவாங்க, கோர்ஸ் அக்ரிகேட் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. M25 அண்டு 40 mm. நெக்ஸ்ட் கொஷின், ஆஸ் பர் IS 10262/2019 த ரெக்கமெண்டட் டோசேஜ் ஆஃப் சிலிக்கா ஃப்ளூம்ஸ் கேட்டிருக்காங்க 5 to 10%. நெக்ஸ்ட் கொஷின், when assessing the suitability of materials manufacturing of PPC, which of the following statement hold true? அதாவது நான் டேரெக்டாக ஆன்சர் எழுதியிருக்கேன். இதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒன்லி கிரேட் டு ஃப்ளை ஆஷ் தான் வந்து போர்ட்லேண்ட் சிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஹை கார்பன் கண்டென்ட் இருந்தால் வந்து அது பெனிஃபிஷியல் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது எதுவும் செட் ஆகாது. இதுக்கு என்ன ஆன்சர்னால், ஃப்ளை ஆஷ் யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் Portland pozzolana cement should ideally have low carbon content and high fineness. Next question, if a concrete mix has water cement ratio of 0.4 and a cement content of 400 kg per meter cube, what is the water content in kg per meter cube assuming a saturated surface dry condition for the aggregate? water குவான்டிட்டி கேட்டிருக்காங்க. அதுக்கு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இன்ட்டு சிமெண்ட் கண்டென்ட்னு போட்டால் நம்மளுக்கு வந்து ஆன்சர் 160 kg per meter cubeன்னு வரும். இதுதான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பில்டிங் பைலாஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் கேட்டிருக்காங்க. பில்டிங் பைலாஸ் எதுக்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சேஃப்டி ஸ்டாண்டர்டுக்காகவும் அதோட ஜோனோட ரெகுலேஷன்ஸ்க்காகவும் தான் வந்து நம்ம பில்டிங் பைலாஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், வாட் இஸ் த ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இன் RCC கேட்டிருக்காங்க. ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் மெயினான ப்ரைமரி ஃபங்க்ஷன் வந்து அது டென்சைல் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஆன்சர் வந்து இன்க்ரீஸ் டென்சைல் ஸ்ட்ரென்த். நெக்ஸ்ட் கொஷின், IS 383/1970 த பாசிங் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் அண்டர் zone 4 ஃப்ரம் an IS 600 micron sieve is அப்படின்னு கேட்டிருக்காங்க. 80 to 100%. இது முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கொஷினுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் டீட்டெயிலாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு என்னென்னா, அந்த IS கோட் நான் வந்து எழுதியிருக்கேன். IS 383/1970 டேபிள் 4ஓடது நான் எழுதியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 600 மைக்ரான் கேட்டிருக்காங்க. அது வந்து zone 4 கேட்டிருக்காங்க. அது நான் பிளாக் கலர் பெனில் எழுதியிருக்கேன். 80 to 100. ஸோ ஆன்சர் வந்து 80 to 100. இந்த டேபிள் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா இன் ஃப்யூச்சரில் கூட உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் கொஷின், த பவுண்ட் வாட்டர் பை வெயிட் பர்சன்டேஜ் ரெக்வயர்டு ஃபார் கம்ப்ளீட் ஹைட்ரேஷன் ஆஃப் சிமெண்ட் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 23%. கம்ப்ளீட் ஹைட்ரேஷன் நடக்கிறதுக்கு நம்மளுக்கு 23% தேவைப்படுது. 15% ஆஃப் வாட்டர் வந்து அந்த வாய்ட்ஸ் ஆஃப் சிமெண்ட்லேயே என்ட்ராப் ஆகிடுது. ஆனால் கம்ப்ளீட் ஹைட்ரேஷன் அண்ட் ஒர்க்கபிலிட்டின்னு கேட்டாங்கன்னா 38% பை வெயிட்டுன்னு நீங்கள் போன ஆன்சர். இந்த 2 ஆப்ஷனுமே வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க. பட் கம்ப்ளீட் ஹைட்ரேஷன் சொன்னதுனால நம்மளுக்கு 23%. இதே வந்து ஒர்க்கபிலிட்டியை சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா 38%ன்னு போடணும். நெக்ஸ்ட் கொஷின், இந்த சிமெண்ட் த காம்பவுண்ட் குயிக்கஸ்ட் டு ரியாக்ட் வித் வாட்டர் அப்படின்னா ட்ரைகால்சியம் அலுமினேட். ஏன்னா இதுதான் வந்து வாட்டர் ஆட் பண்ண 24 hours வந்து ரியாக்ட் ஆகிடும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட். அது வந்து வாட்டர் ஆட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகிறது, ஏர்லியராக செட்டில் ஆகிறது. இந்த ட்ரைகால்சியம் அலுமினேட் தான் வந்து மேக்ஸிமம் எவல்யூஷன் ஆஃப் ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன். நெக்ஸ்ட் கொஷின், ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு ஒர்க்கபிலிட்டி ஆஃப் கான்க்ரீட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து ஆப்ஷன் 1, 2, 3, 4 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருந்தாங்க. 3 and 4 தான் ஆன்சர் கரெக்ட் வரும். அந்த 3 and 4 வந்து நான் என்னென்னு எழுதியிருக்கேன். வெல் கிரேடட் அக்ரிகேட்டும் பிக்கர் சைஸ் ஆஃப் அக்ரிகேட்டும் தான் ஹையர் ஒர்க்கபிலிட்டி கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.